Hi BTC family, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil Craft Video Club. போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 5th giveaway போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலனா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ் பண்ண லிங்க் கீழ description boxல இருக்கு. இன்னைக்கான ஃபன் டைம் பார்ட் 5 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவரோட பாராட்டு விழாக்கு பிறமொழி கவிஞர்களை மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்களா? ஏன்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற 3 மெம்பர்ஸோட கமெண்ட் ஐடி ஸ்கிரீன்ஷாட் நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன். ஆன்சர் வீடியோ எண்ட்லயுமே நான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து 10 rupees பெயிண்ட்டை யூஸ் பண்ணி சின்சான் பேஸ்பால் சின்சானோட ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு செம்ம ரெயினாக இருக்குது. இப்போ உங்கள் ஊர்லலாம் ரெயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நோட் எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து பண்ணக்கூடிய எல்லா பெயிண்டிங்குமே இந்த நோட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்சானோட அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சின்சான் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம், என்ன செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து நம்ம பேஸ்பால் லுக்கில் இருக்க மாதிரி ஒரு சின்சான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்சானோட ஃபேஸும் அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டிருக்க மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஹேண்ட் ட்ரா பண்ண பிறகு அதோட கண்டினியூஸாக நம்ம அப்படியே வந்து ஷேட் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஷார்ட்ஸும் லெக்ஸும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். யாரெலாம் வந்து சின்சான் லவர்ஸ்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு சின்சான் லவர் தான். உங்களுக்கு எந்த கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியே நீங்களுமே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பெயிண்டிங் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு வந்து லைட்டான ஒரு ரஃப் அவுட்லைன் இருந்தாலே போதும். ஸோ அதனால் நான் ரஃபாக ஒரு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 10 rupeesல 6 கலர்ஸ் இருக்க மாதிரி பெயிண்டிங் மட்டுமே யூஸ் பண்ணி நான் இந்த ஃபுல்லாக வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த நோட்லேயே நம்ம இதே மாதிரி பெயிண்டிங் நிறைய அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பெயிண்டிங் நல்லா லுக்காக தெரியும். அதுக்காக வந்து ரெட்டும் ஒயிட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அந்த ஆரஞ்சு கலரை வந்து கேப்புக்கும் காலரு அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிளியராக கிடைக்கும். நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கேப்புக்கும் மவுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 6 கலர்ஸ் இருந்தாலே நம்ம நிறைய கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லையுமே கண்டிப்பாக நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரே கலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷூஸு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க ஷர்ட்டுக்கு அதுக்கெலாம் வந்து பண்ணுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு டார்க்கான க்ரே கலர் வந்து கிடச்சிரும். ஸோ அதையுமே நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஷூக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த சின்சான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்து ஷார்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணிவிட்டு ஷர்ட்டுக்குமே அதே கலர் தான் பண்ண போகிறேன். பட் எல்லோவில் வந்து கொஞ்சம் டார்க்காக ஒரு லைட்டான ரெட் கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண லைட்டாக ஒரு டார்க்னஸ் கொடுத்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு அதையுமே பெயிண்ட் பண்ண பிறகு எல்லோ ரெட்டு ஒயிட்டு இந்த கலர்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாண்டில் கலர் வந்துடும். ஸோ அதையுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு பேட்டுக்கு வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் ஐஸு அதுக்கப்புறம் வந்து ஹேர் இதுக்கெலாம் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெல்ட்டுக்கெலாம் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு
ஒயிட் கலர் தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்தா நல்லா நமக்கு ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஸ்கெட்சுமே வந்து நல்லாயிருக்கும். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சிடி மார்க்கர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும். நல்ல டிப்பு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் அந்த டிப் வந்து யூஸ் பண்ணும்போது அவுட்லைனுக்கெலாம் செம்மையான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்களுமே சிடி மார்க்கரை யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷின்சானுக்காக எஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஷர்ட்டில் எஸ்ன்னு போட்டுட்டு ரெட் கலர் பென் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமுக்காக அப்ளை பண்ண போகும்போது அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஹேட்லேயும் இதுலேயும் எஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்பால் அப்படின்னு வந்து எழுதி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் வந்து எழுதியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஃபாண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஏதாவது ரைட் பண்ணணுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீக்கு மட்டும் ஒரு கேலக்ஸி மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஷின்சான் சூப்பராகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே வந்து நான் செல்லோ டேப்லாம் ஒட்டி சார்ட் பேப்பரில் ஒன்று ட்ரை பண்ணேன். இதுவுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃபன் டைமுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் என்ன கேட்டிருந்தேன்னா, ஒரு தலைவருக்கு பாராட்டு விழாக்கு பிற மொழி கவிஞர்களை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை தமிழில் பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லையா. ஸோ இதை யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட் தான் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷின்சான் ட்ராப் பண்ணுற டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க.